அவருடைய பழைய பாதையில் பயணித்தவர்களில் நானும் ஒருவன். ஸோ ரொம்ப வருஷமாக தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவர்கிட்ட புதுசாக ஏதாவது தான் எதிர்பார்க்கலாமே தவிர இந்த பழைய மாவை அரைக்கிறதுல அவருக்கு பழக்கமே இல்லை. அதான் புதுமை பித்தன் அவருக்கு டைட்டிலும் இருக்குது. அதுக்கு உண்மையான விரும்பி அவர் என்றைக்குமே அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவார். அது கல்யாண பத்திரிகையாக இருந்தாலும் சரி, சினிமா விழாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு புதுமை ஏதாவது இருக்கும். அதை எதிர்பார்த்து தான் நானும் வந்தேன். அதுவும் இல்லாமல் கமல் சாரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவரையும் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ இந்த டைட்டிலுக்கும் இன்றைக்கி இந்த விழாவில் கூட நிறைய விஷயங்கள் அவருடைய இன்விடேஷன்லேருந்து எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சாரோ தெரியல. இந்த டைட்டிலுக்கும் கமல் சாருக்கும் ஒரு சம்பந்தம் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து புதுசாக ஏதோ கொண்டு வரலான்னு. இந்த டைட்டிலில் வர படம் மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கையும் வந்து மிக சிறப்பாக அமையும்னு எல்லாருக்குமே தெரியும். வெற்றி விழாவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். ஒத்த சிறப்பு. இந்த ட்ரெய்லர் ரொம்ப மிரட்சியாக இருக்குது. இப்போ வரோம் நாங்கள் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து இன்னுமே வந்து பார்த்திபன் சார், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்திபன் சார் இன்னுமே யங்காக இருக்கார். அவர் எல்லாமே வித்தியாசமான ஃபில்ம் மேக்கர், வித்தியாசமான ஆள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. அவர் வித்தியாசமான ஆள். ஹீஸ் நாட் டிஃப்ரெண்ட், ஹீஸ் யூனிக். அவர் தனித்துவமிக்க ஒரு வித்தியாசங்கிறது. 4 நல்ல விஷயம் இருக்கும்போது ஒரு கெட்ட விஷயம் கூட வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவருடைய எல்லா விஷயமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம், ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபில்ம் மேக்கர். இந்த ஒத்த செருப்பு பெரிய வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த போஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இதோடைய அந்த டெக்னீஷியன்ஸ் அணிவகுப்பு தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ராம்ஜி சார் இருக்கார், ரசூல் பூக்குட்டி இருக்கார். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் சந்தோஷ் நாராயண் மியூசிக். இந்த படம் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு யூனிக்கான ரொம்ப கிளாஸான ஒரு ஃபில்மாக இருக்குங்கிறது நல்லா தெரியுது. எல்லாத்தினாடி லிங்கசாமி சார் சொன்னார், இது செருப்பு ஆண்ட வரலாறு அப்படின்ட்டு. அது ஒரு வரலாறு இருக்கலாம். நமக்கெலாம் தெரிஞ்ச நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது செருப்பே போடக்கூடாதுன்னு இருந்த ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் செருப்பை கையில் தூக்கிட்டு போகணுங்கிற ஒரு வரலாறு. இன்றைக்கி அந்த செருப்பை அப்படி கையில் பிடிச்சி நாங்களும் மேலே வருவோம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு படமாக இதை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். சவன்சேல் நாராயண் சார் சொன்னார், கையில் எடுத்த ஆயுதம்னு சொன்னார். பார்த்திபன் சாருடைய அந்த காலை கையாக நினச்சிக்கோ, இனி எப்படி கையை காலாக நினைப்பாங்கிற காமெடியில் வர மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் வந்து செருப்பை காலில் பயன்படுத்துறத விட கையில் பயன்படுத்துறது தான் அதிகம் நிறைய பேர். அது வந்து ஆயுதமாக பயன்படுத்தலாம்னு சொன்னார். ரொம்ப பேருக்கு அது அவமானமாகவும் பல நேரங்களில் பயன்பட்டுருக்கு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இதை பார்க்குறதுக்கு பாலச்சந்தர் சார் இல்லையேன்னு எனக்கு தோணுச்சு. அவர் இன்றைக்கி இருந்ததானே இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துருப்பாரோன்னு கூட தோணுச்சு. உள்ள என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபி, என்ன ஒரு அந்த சாங்கு அற்புதமாக இருக்குது சார். நீங்கள் பார்த்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விழாவிலையும் வந்து வித்தியாசமாக பேசுவீங்க, வித்தியாசமாக கிஃப்ட் அனுப்புவீங்க. புதிய பாதைக்கு பிறகு மறுபடியும் உங்களுடைய முகத்தில் அந்த வெளிச்சம் மறுபடியும் எனக்கு 100% தெரியும் சார். உண்மையிலே பதட்டமாக இருக்குது. என் காலெலாம் எனக்கு நடுங்குது, சத்தியமாக சொல்கிறேன். அந்த நல்ல அந்த ஃபீல் குட், அந்த மூடு இருக்கும்போது மட்டும்தான் அது எப்பயுமே அந்த சைன் நம்மளுக்கு அடிக்கும். இது நிறைய பேசக்கூடாதுன்னு தோணுது. ட்ரெயிலர் பார்க்குறப்ப ஒரு விஷயம், ஒத்த செருப்புனா எனக்கு ஒத்த செருப்புன்னு எப்படி இந்த டைட்டில் யோசிச்சார், அதுக்கு என்ன அர்த்தங்கிறது. அந்த லாஸ்ட் ஷாட் வந்து ஒரு கால் அந்த கட்டைக்கால் மாதிரியான அது பார்த்தோன்னு தெரிஞ்சு இன்னும் அர்த்தபூர்வமாக அது மாறிடுச்சு. வாழ்த்துக்கள் சார். மீண்டும் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இதை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா மிக முக்கியமான இந்த விழாவில் கமல் சார், சங்கர் சார்லாம் இருக்காங்க, பகீரத் சார் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வாழ்த்துறதுக்கு இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், பெருசாக பேசப்படும். வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஒத்த செருப்பு சைஸ் 7 இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பார்த்திபன் சார் ஒரு 3-4 வருஷமாக எனக்கு நல்ல நண்பர். அவர் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபோனில் கேட்டார்.
அதுக்கப்புறம் இதோட ஐடியா கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது இது, இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக் ரெண்டுக்குமே. அதை தாண்டி வந்து அவர் ஒரு நடிகராக அதுக்கு இது அவர் பட்டிருக்க போராட்டங்களும் அந்த சேலஞ்சஸும் அது வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மியூசிக்லேயும் ஒரு என்னால் வந்து சோல்ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் எனக்காக ரொம்ப பேஷண்ட்டாக என் கூட ஒர்க் பண்ணி நிறையா க்ரியேட்டிவ் விஷயங்களுக்காக டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக மேக்ஸிமம் டைம் வெயிட் பண்ணி க்ரியேட்டிவாக நல்லா வரணும், சோல்ஃபுல்லான மியூசிக் இருக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த பாக்கியம் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்திபன் சார். அப்புறம் என்னோட நிறைய மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து பல நாடுகள்லேருந்து, இந்தியாவிலேருந்தும் சென்னையிலேருந்தும் மற்ற நாடுகள்லேருந்தும் நிறைய மியூசிஷியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை நல்லா என்கேஜ் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து மேடையில் வீட்டிற்கும் முக்கியமான திரையுலக ஜாம்பவான்கள் சங்கர் சார், கமல் சார், அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பாக்யராஜ் சார், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், பார்த்திபன் சாருடைய நட்பு வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ டீப்பாக எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்ந்துருக்குன்றது இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அமீர்கான்லேருந்து எல்லாருமே அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நட்பு வந்து எல்லாருக்கிட்டேயும் நீடித்து இந்த ஒரு லவ் வந்து எல்லாருக்கிட்டேயும் பரவி இருக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஒத்த சிறப்பு டைட்டிலே வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுது. யாரோடது இந்த ஒத்த சிறப்பு? இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? ஒரு மிஸ்ட்ரி விரியுது. படம் பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டி வந்து அதிகரிக்குது. ஆக்சுவலி உண்மையிலே சொல்லணும்னா மோகன்லால் சொன்ன மாதிரி இதுதான் ஒன் மேன் ஷோ. பார்த்திபன் சாரை வந்து ஒன் மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம். புதிய பாதையில் ஆரம்பித்த அந்த போல்ட்னஸ் கதையில், டைட்டிலில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி யோசிக்கிறதுல 25 வருஷம் தாண்டியும் இன்னும் அவருடைய படங்கள் இருக்குது. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவருடைய தேடல் வந்து வியக்க வைக்குது ரொம்ப. பார்த்திபன் சார் வந்து ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு தெரிஞ்ச எல்லாருடைய பிறந்த நாள் இல்லை ஏதாவது ஒரு விழா அப்படின்னா நிறைய யோசித்து தேடி தேடி வித்தியாசமாக தனித்தன்மையோடு அவருடைய முத்திரை இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு அன்பளிப்பை வந்து கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார். இதே நம்மளாக இருந்தால் ஓரளவுக்கு மேலே என்னத்தை கொடுக்குறதுன்னு குழம்பி போய் நேரம் ஒதுக்க முடியாமல் ஒரு பொக்கேவை கொடுத்து சமாளிச்சிருவோம். ஆனால் அவர் 25 வருஷம் தாண்டியும் மெனக்கட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காரு. இது உண்மையிலே வந்து ஒரு உண்மையான அன்பும் அக்கறையும் ஒரு நல்ல இதயம் உள்ள மனிதரால் தான் முடியும். அது எனக்கு ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம் பார்த்திபன் சார்கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா லைக் லிரிசிஸ்ட் விவேக்னாலே ஃப்ரெஷ்னஸ்ஸு, கதைக்கு பொருத்தமான ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிற ராம்ஜி, ஒரு இசையை கேட்டாலே வந்து இது வந்து சந்தோஷ் நாராயணன் தான் போட்டிருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தனித்தன்மையை வளர்த்துக்கிட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ரசூல் பூக்குட்டியை போட்டிருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதும் சரி, ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்க போகுதுங்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த அனுபவத்துக்காக நான் காத்துட்ருக்கிறேன். இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன், அத்தனை நடிகர்கள், மன்னிக்கணும், நடிகருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடையணுன்று என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நான் கமல் சாருடைய தீவிரமான ஒரு ஃபேன். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சமீபத்தில் ஓட்டு போட போகும்போதே எல்லாருமே வந்து நீங்கள் அவருக்கு தானே ஓட்டு போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அவருக்கு எவ்வளோ தீவிரமான ஃபேனுன்னு தெரியும். மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் கமல் சாருக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று உண்டு. ஓடி வந்து கதாநாயகியோட உதட்டை கடிச்சா அது கமல் சார். ஓடி வந்து தன்னுடைய உதட்டையே கடிச்சுக்கிட்டா அது வந்து எம்ஜிஆர்.
இது நான் எங்கேயும் வாட்ஸ்அப்பில் பார்த்தது சார், சொந்த ஜோக் கிடையாது. இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் சிரித்தேன், அது நல்லா இருந்ததுன்ட்டு. இது வந்து நான் சும்மா ஜோக்காக சொல்கிறது. நான்லாம் வந்து கருத்து போயிடுவேங்கிறதுக்காக தான் கட்சி ஆரம்பிக்காமல் இருக்கேன். கட்சி ஆரம்பித்தா வெயிலில் இறங்கி போய் மக்கள்கிட்ட போய் பேசணும், நான் கருத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு தான், இல்லாட்டி என்ன கட்சி ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் இப்படி ஒரு பொன்னிறத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறமேல இப்படி பொன்னிறத்தில் இருக்க ஒருத்தர், நடிப்பு தான் அவருடைய பேஷன், உயிர், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டதான். அதெல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு சொல்லும்போது அதை வந்து நான் பெருமளவு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான ஒரு விருப்பம். இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது தனக்கு இருக்க சுகத்தை, சந்தோஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக பணிபுரியணுங்கிற அவருடைய எண்ணம் வந்து நீடற வார்த்தைகள். அவருடைய ஹேர் ஸ்டைலை பாருங்கள், இருளுக்கு நடுவில் அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சம் மாதிரி அவருடைய ஹேரை பாருங்கள், அந்த இருளை கிழிச்சிட்டு போகிற ஒரு வெளிச்சம் மாதிரி அந்த ஹேர் அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு. இதெல்லாம் நான் ரொம்ப தூரத்துலேருந்து ரசிக்கிறேன் சார், உங்களுடைய பழைய கதாநாயகிகள் மாதிரி. அது பழையன்னு சொல்கிறது கொஞ்சம் பொறாமையில் சொல்கிறது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் வந்து அவரை நான் இப்படி கௌரவப்படுத்துகிறேங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் ஆனந்தா பிக்சர் சுரேஷ் அவர்களை நான் வந்து சமீபத்தில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க சார்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, எப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை சொன்னாப்புல, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னாப்புல, இதெல்லாம் உதவாதுப்பா, வேலையை பாருன்னு சொல்லிட்டேன். அப்போ கமல் சார் என்னென்னா, இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் இந்த ரெகுலர் சினிமா இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இதை வந்து அவருடைய வார்த்தைகளே அவர் சொன்னது, எல்லாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேச்சு எடுத்துகிட்டு என்கிட்ட வராதுன்னு அதுலேருந்து பேசுறது நிறுத்திட்டேன். யாருக்குன்னா அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் தான் ராஜ்கமல்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அதுலேருந்து அவருடைய வித்தியாசமான படங்கள், அவர் சினிமாவில் செய்யாத பெரிய சாதனைகள் எதுவுமே இருக்க முடியாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெரிய முன்னோடி. இந்த சிங்கிள் ரோல் சோலோ ஆக்டை வந்து அவர் ஏன் விட்டு வச்சாருன்னா, ஒருவேளை என்ன மாதிரி ஒருத்தனுக்கு பிற்காலத்தில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணுமேன்றதுக்காக விட்டு வச்சாரோ என்னமோ தெரியல. அதுக்காகவே நான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுதான் அவர் சபை மையமாக அமர்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இதுக்கு மேலே நன்றியை வந்து வெற்றி விழாவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைங்கிறது வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர், தயவு செய்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்காதீங்க, நம்ம தான் அந்த படத்தினுடைய டைரக்டர் அப்படிங்கிறது தான் அப்படின்னா. அப்படி நீங்கள் வேலை பார்க்குறது தான், அதுதான் சின்சியராக அப்படி வேலை பார்த்தா தான் நீங்கள் லைஃப்பை பிரமாதம் வர முடியும். எனக்கு அப்படி கிடைச்ச ஒரு ஆள் தான் பார்த்திபன். ஸோ என் படத்தில் நான் எவ்வளோ அந்த படத்தை போய் திங்க் பண்ணுறனோ, நான் தூங்குற நேரத்தில் கூட அதை திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் பார்த்திபனுடைய வேலை. ஸோ அப்படி எல்லாருமே அமையிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். எனக்கு வந்து பார்த்திபன் அந்த மாதிரி கிடைச்சாப்புல. சின்ன வீட்டில் ஒரு முக்கியமான சீனு, அந்த சீனில் வந்து காமெடியாகவே பேசிட்டுக்கிறோம். கல்பனா சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல டைலாக் சொன்னால் நல்லா இருக்கியா, அது கொஞ்சம் என்ன தான் தமாஷா சொல்லிட்டு இருந்தால் கூட சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் டச்சிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனுக்காக திங்க் பண்ணிட்டு அந்த டைலாக்காக வேறு ஷாட்டில் எடுத்துக்கணும். அப்போ பார்த்திபன் சொன்னாப்புல, சார் கல்பனா வந்து மாமா உங்கள் தோளில் போடுற துண்டு அளவுக்கு நான் கௌரவமாக இல்லாட்டியும் உங்கள் காலுக்கு மட்டும் செருப்பு மாதிரி உபயோகமாக இருப்பேன் இல்லை மாமா, அது கூடவா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நான் அப்புறமா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் வசன காலில் உடனே உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் போட சொன்னேன். அந்த மாதிரி பார்த்திபன் வந்து எங்கூட வேலை பார்த்தது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு மைண்டில் இருந்துருக்கு. ஸோ எல்லாமே புதுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திபனை பொறுத்தவரை செஞ்சுருக்காப்புல. ஸோ இந்த வெற்றியில் இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைவார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அவருடைய படத்தில் அவருடைய டெக்னீஷியன்ஸ், இப்போ இவர் மட்டுமே சோலோ, இவர் மட்டுமே நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அல்ல. இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ராம்ஜினா அவருடைய தனியாக அவர் மட்டும் தெரிகிற மாதிரி அவருடைய வேலை இருக்கும். அதே மாதிரி சந்தோஷ் சிவன்னா அவர் அப்படி ஒவ்வொரு அந்த மாதிரி டெக்னீஷியனாக வந்து பார்த்திபன் வந்து ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி போட்டுருக்காப்புல. ஸோ அதனால் பார்த்திபன் அவர் மட்டும் புதுமை செய்யலை, புதுசாக திங்க் பண்ணுறவங்களையா ஒரு யூனிட்டாக சேர்த்து பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மாதிரி நீங்களும் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நானும் அவளோட மைய நாயகனுடைய பேச்சுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே எனக்கு காந்தி வரலாற்று புத்தகம் கொடுத்தார். நான் திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கும் ஒரு வரலாறு. அதில் அவரை பற்றிய ஒரு கதை இங்கே இந்த படத்துக்கு பொருத்தமான கதை தான். காந்தி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எட்ஜில் நின்று கை காட்டிக்கிட்டு அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார்.
அவரை பார்க்கறதுக்காக கூட்டம் நிறைய இருக்கும் பொழுது ஒரு செருப்பு தவறி விழுந்து விட்டது, காந்தியாருடைய செருப்பு. ட்ரெயின் வேகமாக போயிட்டுருக்கு. உடனே அடுத்த செருப்பையும் காட்டி தூக்கி போட்டாராம். எதுக்குன்னு கேட்டால், என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னா, ஒரு செருப்பு இருந்தால் யாருக்கும் பிரயோஜனப்படாது, 2 செருப்பு இருந்தால் வேற யாராவது போட்டு நடப்பாங்க என்று சொன்னார். அவரின் ரசிகன் நான். அவர் போட்ட செருப்பில் 1 வந்து சேர்ந்துருச்சு, இன்னொன்று வரும். அதற்கான அருகதை எனக்கு உண்டு. 2 செருப்பும் வரட்டும். அதற்காக என் ஹீரோவை மாற்றிக்க முடியாது, வில்லனை ஹீரோவை ஒத்துக்க முடியாது. ஸோ ஏன்னா ஏறாம் படத்தில் அவர் செருப்பு எடுத்துக்கிட்டு வருவேன். அது நான் அதற்காக ஆராய்ச்சி செய்த போது அந்த படத்திற்காக காந்தியார் போட்டிருந்த கண்ணாடியும் செருப்பும் அந்த கலைபுரத்தில் காணாமல் போய்விட்டது என்ற ஒரு குறிப்பு இருந்தது சட்டா அவர்கள் புத்தகத்தில். ஸோ நான் அந்த செருப்பை உருவாக்கி அதை சாக்கேதராம் கையில் எடுத்துக்கொள்கிறான். வாழ்நாள் பூராக அதை நெஞ்சோடு அணைத்து வைத்து கொண்டு இறக்கிறான் என்பதை வைத்திருந்தேன். அந்த 2 செருப்புக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். 1 வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இந்த ஒத்தை செருப்பில் அது பேசாமல் இருக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பயந்து பேசுகிறாங்க. இதில் ஒரு பயமும் இல்லை, போட்டவருக்குத்தான் இதில் அவமானம். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். இங்கே இந்த விழாவை பற்றி தான் பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இதற்கு முன்னாடி பேசிய லிங்குசாமி அவர்களும் என் பார்த்திபன் அவர்களும் ஒரு கியூ எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை விட மனசில்லை. எப்படி பாக்யராஜ் அவர்கள் பாடினா நல்லா இருக்குன்னு எடுத்து கொடுத்ததான் அதை பாட்டாக பாடணும், அந்த மாதிரி இந்த வாய்ப்பை இழக்க முடியாது. ஊடகங்களின் வாயிலாக இதை சொல்ல ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கொண்டேன். அரசியல்வாதிகளே இப்படித்தான் எல்லா மேடையும் தன் மேடையாக மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் இது என்னுடைய மேடை, என் குடும்பத்தின் மேடை. அதனால் நான் இதில் அரசியலாக்க மாட்டேன். இது வெற்றியும் அது வர்த்தக வெற்றியும் இத்துடன் இணைய வேண்டும் என்பது என் வாழ்த்துக்கள். அந்த ஒத்த செருப்பு 2 ஜோடியாக மாறிடும் வெற்றி வந்துருச்சுன்னா. அது நீங்கள் எப்போ வேணால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் மாற்றி போட்டுக்கலாம். வாழ்த்துக்கள் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், இதை ரசிக்கப் போகும் ரசிகர்களுக்கும் நன்றி.